Good evening, students. Now we are discuss about chromosomal mutation. What is mutation? Sudden changes in genetical setup of an organism is called mutation. Then what is chromosomal mutation? The mutation take place in chromosome number and chromosome structure is called chromosomal mutation or chromosomal aberration. குரோமோசோம் நம்பர்லேயும் சரி குரோமோசோமோடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர்லேயும் சரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் குரோமோசோமல் மியூட்டேஷன் பேர். இந்த மாதிரி குரோமோசோமல் மியூட்டேஷன் நடக்கிறதுனால நமக்கு என்ன டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் வேரியேஷன் நடக்கும். அதிகமாக வேரியேஷன் நடக்கிறதுனால தான் இது குரோமோசோமல் மியூட்டேஷன். ஏன்னா குரோமோசோம் அப்படின்னா குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏக்குள்ளே ஜீன்ஸு. இப்போ ஏகப்பட்ட ஜீன்ஸ் வந்து என்ன ஆகுது சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதனால தான் பேர் குரோமோசோமல் மியூட்டேஷன் கொடுத்தோம். இந்த குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸில் தேர் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர், அனதர் டைப் வந்து சேஞ்சஸ் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர். சேஞ்சஸ்னு கொடுத்தாச்சு. இதில் குரோமோசோம் நம்பரில் சேஞ்சஸ் ஆகுது. ஈச் செல் ஹேவ் லிவிங் ஆர்கானிசம் பாசஸ் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம். கண்டிப்பாக ஒவ்வொரு செல்லையும் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கில் எடுத்துக்கலாம். நம்ம ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆப்டாய்டு நம்பர் 23, அதாவது டிப்ளாய்டு வந்து 46. ஆப்டாய்டு சொல்லும்போது 23 பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு செல்லையும் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இல்லையா? இதில் ஒரு செல்லை எடுத்துகிட்டு நம்ம ஹியூமன் பீயிங்கில் ஒரு செல்லை எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு செல் எடுத்தோம்னா அந்த செல்லுக்குள்ளே 46 குரோமோசோம் இன் டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். சரியா? இது வேரி ஆகுதா சார்னா இந்த ஃபிக்ஸ்டு நம்பர் வந்து வேரி இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஒவ்வொரு ஆர்கானிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி குரோமோசோம் நம்பர் என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகுது. ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் வேரி ஆகுது. எப்படி சார்னா நாம் ஹியூமன் பீயிங் சிம்பான்சி இருக்குது. நம்மளுக்கும் சிம்பான்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரோமோசோம் நம்பர் வந்து ஆப்டாயில் 23 அப்படின்னு சொன்னோம். அதே வந்து டிப்ளாயில் வந்து 46 அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடியது செல்லில். இதே மாதிரி சிம்பான்சியில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளாயில் வந்து 24 குரோமோசோம் இருக்குது. டிப்ளாயில் 48 இன் குரோமோசோம், அதாவது டிப்ளாய்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆர்கானிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்குது. இதே மாதிரி தான் பிளான்லேயும் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஈவன் தோ some even though some species of plant and animal are having identical number of chromosome. அப்படி இருந்தாலும் கூட இந்த பிளான்லேயும் சரி அனிமல்லையும் சரி ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து சேமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து கங்காரு எடுத்துக்கலாம். இந்த கங்காருடைய குரோமோசோம் நம்பர் வந்து 16 அப்படின்னு இருக்குது. ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்குது, டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்லிக்கில் எவ்வளோ குரோமோசோம் இருக்குன்னா அப்படின்னா அதுலேயும் 16 தான் இருக்குது. இதுலேயும் ஃபிக்ஸ்டு நம்பர் 16 இருக்குது, அதுலேயும் ஃபிக்ஸ்டு நம்பர் 16 இருக்கிறதுனால சரிங்களா, ரெண்டுலேயும் இருக்கிறதுனால இந்த குரோமோசோம்ல ஏதாவது வேரியேஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கேரக்டரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னா கண்டிப்பாக இல்லை. அதுதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. they will not be similar characters, hence number of chromosome will not differentiate the character of species from one another அப்படின்னு முடிச்சாங்க. ஒன் another. இந்த ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து பிளான்லேயும் கரெக்டாக சேமாக இருந்து அனிமல்லையும் சேமாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குரோமோசோம் ஃபிக்ஸ்டு நம்பர் மூலிமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இல்லை. அதன் மூலிமா வேரியேஷன் பண்ண முடியாது. அப்போ எப்படி சார் இதுலேருந்து இந்த பிளானில் இது வேரியேஷனோ அந்த அனிமலில் எப்படி சார் வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இது இப்போ கங்காரு கார்லிக் சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்னைல் இருக்குது, நத்தை, ரைஸ்லேயும் 24 குரோமோசோம் இருக்குது, ஸ்னைல்லையும் 24 குரோமோசோம் இருக்குது. இந்த நம்பர் மூலிமா டிஃபர் ஆகுதுன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ எது மூலியம் சார் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒன் ஆர்டர் சொல்லிட்டோம். பட் த நேச்சர் ஆஃப் ஹெரிட்ரி, இங்கே தான் ஹெரிட்ரி மெட்டீரியல் யார் அப்படின்னா ஜீன் இன் குரோமோசோம் தட் டெட்டர்மைன், இங்கே தான் தீர்மானிக்குது த கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்பீஸ். அப்போ அந்த அனிமல்லையும் சரி அந்த பிளான்லையும் சரி அந்த செல் இருக்கக்கூடிய குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன் தான் அந்த ஆர்கானிஸுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுது, அதை டெட்டர்மைன் பண்ணுது. அந்த ஜீனால் மட்டும்தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், வேரியேஷனை காமிக்க முடியும். குரோமோசோமுடைய நம்பரால் வேரியேஷன் காமிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த இதில் பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். 1 மார்க் கொஸ்டின் இது. அதுக்கு அடுத்தது சம்டைம், சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்காததான் நடக்கும். எதிர்பார்க்காத மாதிரியான குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 1 மார்க் கொஸ்டின் வரும், மெயினாக பார்த்துக்க வேண்டியது. சம்டைம்ஸ் த குரோமோசோம் நம்பர் ஆஃப் சொமாட்டிக் செல், சொமாட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆர் எலிமினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் குரோமோசோம். ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோமில் அடிஷன் ஆகலாம் இல்லை டெலிட் ஆகலாம். இப்போ இண்டிவிஜுவல் குரோமோசோம் எடுத்துனா பேர்ஸாக இருக்குமா, அந்த பேரு கூட ஒரு ஆப்டாய்டு செட்டு வந்து சேரலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இப்போ நம்மளுடைய பாடி செல்லில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், 46ங்கிறது இருக்குன்னு சொன்னோம். 46 குரோமோசோம் வந்து டிப்ளாயில் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த 46 கூட ஒரு பேர், ஒரு செட் ஆஃப் பேர் குரோமோசோம் வந்து வேறு எங்கேயும் இருந்து என்ன பண்ணலாம் வந்து ஆட் ஆகலாம். சரிங்களா, அதுக்கு பேர் தான் பாருங்கள் பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம். இப்போ 46 46 கூட ஒரு பேர் வந்து சேருது, அந்த மாதிரி சேரலாம். அதுக்கு பேர் தான் திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் நியூமரிக்கல் குரோமோசோமல் அபரேஷன் ஆர் பிளாய்டி. நியூமரிக்கல்னால் நம்பர் ஆஃப் குரோமோசோமல் நம்பரேஷன் அர்த்தம், நம்பர் ஆஃப் குரோமோசோமல் சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. அதை பேஸ் பண்ணி there are 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்புக்கு பேர் என்னன்னா பிளாய்டி இன்வால்விங் இண்டிவிஜுவல் குரோமோசோம் வித்தின் ஏ டிப்ளாய்டு செட்டு. ஒரு குரோமோசோம் எடுத்துருக்கோம், அது டிப்ளாய்டு செட்டாக இருக்குன்னா அந்த டிப்ளாய்டு செட்டில் வந்து இண்டிவிஜுவல் குரோமோசோமில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிடும். சரிங்களா, அதுக்கு பேர் அன்யூப்ளாய்டின்னு பேர். செகண்ட் டைப்பு த பிளாய்டி இன்வால்விங் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம். இது என்டையர் செட் ஆஃப் குரோமோசோமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஆட் ஆகுதா இல்லை எலிமினேட் ஆகுதா, அதுக்கு பேர் தான் யூப்ளாய்டி அப்படின்னு பேர். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டு பாருங்கள், இந்த சார்ட்டு மட்டும் தனியாக 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம், 1 பை 1 சொல்ல போகிறோம். இப்போ ஜென்ரலாக அங்கே சொல்லிடுவோம், பிளாய்டினா என்னன்னு சொல்லிட்டோம். பிளாய்டில் நாம் என்ன சொன்னோம், பிளாய்டிக் நியூமரிக்கல் குரோமோசோமல் அபரேஷன் சொன்னோம் இல்லையா. அந்த பாடி செல்லில் வந்து இண்டிவிஜுவல் குரோமோசோம் நம்பரில் வந்து ஆட் ஆகலாம், அது எலிமினேட் ஆகலாம்னு சொன்னோம். அல்லது பேசிக் செட் ஆஃப் குரோமோசோமில் ஆட் ஆகலாம், எலிமினேட் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். சரியா, அது வேறு 2 டைப்பாக பிரித்தோம், ஒன்று அன்யூப்ளாய்டி, இன்னொன்று யூப்ளாய்டி. அன்யூப்ளாய்டில் மறுபடியும் 2 டைப் இருக்குது, ஹைப்பர் ஹைப்போ இருக்குது. அதில் ட்ரைசோமி, டபுள் ட்ரைசோமி, டெட்ராசோமி, டபுள் டெட்ராசோமி, பெண்டாசோமின்னு இருக்குது. இங்கே ஹைப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ, டபுள் மோனோசோமி, நல்லிசோமி, டபுள் நல்லிசோமிக் இருக்குது. அதுக்கப்புறம் யூப்ளாய்டு நம்ம பிரிக்கிறோம். இந்த யூப்ளாய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது, ஆப்ளாய்டு, டிப்ளாய்டு, பாலிப்ளாய்டி. அதில் வந்து ஆப்ளாய்டில் மோனோப்ளாய்டி சொல்கிறாங்க, அப்புறம் ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி. பாலிப்ளாய்டு 2 டைப் இருக்குது. அதில் கடைசியாக வந்து ஆட்டோ பாலிப்ளாய்டில் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. இது ஒவ்வொன்றுத்தையுமே இண்டிவிஜுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இப்போ. சரிங்களா, இந்த சார்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இதில் நான் முதல்ல பார்க்க வேண்டியது அன்யூப்ளாய்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் அன்யூப்ளாய்டில் ஏற்கனவே எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் எ கண்டிஷன் இன் விச் டிப்ளாய்டு நம்பர், இங்கே பாருங்கள், இங்கே டிப்ளாய்டு நம்பர் இஸ் ஆல்டர்ட் எய்தர் பை அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 1 or more குரோமோசோம். டிப்ளாய்டு நம்பரில் ஒன்று வந்து ஒரு குரோமோசோம் அல்லது அதுக்கு மேற்பட்ட குரோமோசோம் வந்து ஆட் ஆகலாம், அல்லது 1 அல்லதுக்கு மேற்பட்ட குரோமோசோம் வந்து டெலிஷன் ஆகலாம். சரிங்களா, அந்த ஆர்கானிஸ்க்கு என்ன பேர் சார் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் ஷோவிங் அன்யூப்ளாய்டி ஆர் நோன் அஸ் அன்யூப்ளாய்ட்ஸ். 1 மார்க் கொஷின், விச் ஆர்கானிசம் ஷோவிங் அன்யூப்ளாய்டி ஆர் நோன் அஸ் அன்யூப்ளாய்ட்ஸ் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் எட்டிரோப்ளாய்ட்ஸ் அப்படின்னு பேர். எட்டிரோனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நார்மலாக இருந்த டிப்ளாய்டு நம்பர் ஒன்று வந்து ஆட் ஆகினா மாறப்போகுது, இல்லை இருக்கிறது டேட் ஆனாலும் மாறப்போகுது இல்லையா, அந்த கான்செப்ட் அன்யூப்ளாய்ட்ஸ் ஆர் எட்ரோப்ளாய்ட்ஸ் அப்படின்னு பேர். இதில் இந்த அன்யூப்ளாய்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம்.
there are two types இருக்குது. ஒன்று வந்து ஹைப்பர்பிளாய்டி, இன்னொன்று ஹைப்போபிளாய்டி. இந்த அன்யூப்ளாய்டி மட்டும் 3 மார்க் கொஷின் ஃபுல்லாக 1 மார்க் இருக்குது இதில். அதுக்கப்புறம் அதில் 2 டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது ஹைப்பர்பிளாய்டினா என்ன சார்? the additions of one or more chromosome to diploid set. ஒரு diploid செட்டில் addition or one or more, இப்போ addition மட்டும் தான் பார்க்குறோம், deletion பற்றி சொல்லலை. additions of one or more chromosome. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பேர் குரோமோசோம்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது பேர். இதில் பாதி இது வந்து ஆட் ஆகுது. ஏற்கனவே இது டிப்ளாய்டுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பேர் எங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. இதில் இந்த பகுதி மட்டும், இந்த பாதி மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிப்ளாய்டு கூட வந்து என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகி இதுக்குள்ளே. ஏற்கனவே இது டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்குது. இது கூட வந்து இந்த பேர்லேருந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் என்ன ஆகுதுன்னா வந்து சேருது. அதை சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கணும். additions of one or more chromosomes to diploid set are called hyperploidy. இது வந்து 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷினும் கூட. இது வரைக்கும் எழுதுனா போதும். 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின் இது வரைக்கும் எழுதுனா போதும். the diploid set of chromosome represent as disomy. அந்த டிப்ளாய்டு செட்டாக இருக்குது இல்லையா, அந்த டிப்ளாய்டு செட்டு நம்ம என்ன சொல்கிறோம், டிப்ளாய்டு செட்டை நம்மளுக்கு 46 குரோமோசோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூனிட் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் ரெப்ரசன்ட் அஸ் டைசோமி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மறுபடியும் டைசோமின்னா என்னன்னு சொல்லிட்டு இது எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைசோமியோட டயக்ராம்ஸு இங்கே பாருங்கள், சொல்ல போகிறோம். இதுதான் இந்த டைசோமியோட டயக்ராம். நார்மலாக இருக்குது. டைசோமினாவே நார்மல் அர்த்தம். என்ன கண்டிஷன் 2n இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரே ஒரு குரோமோசோம், இண்டிவிஜுவல் குரோமோசோமை எடுத்திருக்கோம். அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்லு கூட வச்சுக்கலாம். இன்னும் ஒரு செல்லு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், மொத்தம் 3 பேர் இருக்குது. இதில் எத்தனை குரோமோசோம் இண்டிவிஜுவல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லுக்குள்ளே இந்த எத்தனை குரோமோசோம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 பேர்ஸ் இருக்குது, மொத்தமாக 6 குரோமோசோம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக இருக்கக்கூடியது. இதுக்கு பதில் டைஸ். இதுவும் டிப்ளாய்டு, இதுவும் டிப்ளாய்டு, இதுவும் டிப்ளாய்டு கண்டிஷன். இதை பாதையை பிரித்தோம்னா ஆப்ளாய்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை மறுபடியும் எத்தனை டைப்ஸாக சொல்லியிருக்காங்க, ஹைப்பர்பிளாய்டி கேன் பி டிவைடட் இன்டூ 3 டைப்ஸ். 3 டைப்ஸாக இருக்குது. அந்த ஒவ்வொரு டைப்ஸையும் என்னங்கிறத நான் பார்க்கணும். இல்லை நான் முதல்ல பார்க்க வேண்டியது ட்ரைசோமி. ட்ரைன் எத்தனை 3. ஏற்கனவே என்ன கண்டிஷன் இருக்குது, டைசோமியாக இருக்குது, 2n இருக்குது. இந்த 2nல எத்தனை குரோமோசோம் இண்டிவிஜுவலாக இருக்குது, 6 இருக்குது. எத்தனை பேர் இருக்குது, 3 பேர் இருக்குது இல்லையா. அந்த பேர் கூட ஏற்கனவே இருக்கிறது கூட வந்து ஒருத்தர் வந்து ஆட் ஆகலாம், அதுக்கு பேர் ட்ரைசோமி. ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோம் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைசோமி. அடிஷன் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம், நல்லா பாருங்கள், அடிஷன் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம் டு டிப்ளாய்டு செட் இஸ் கால்டு சிம்பிள் ட்ரைசோமி. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். நம்மளுக்கு என்ன சொன்னோம், இந்த மாதிரி காமிச்சோமா, ஒரு செல்லை எடுத்துட்டோன்னு சொல்லியிருந்தோம். இந்த செல்லை பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து இருந்தது. இதே மாதிரி இன்னொரு செல்லை எடுத்துக்கிட்டோம். இந்த செல்லை நான் சும்மா ஒரே ஒரு பேர் மட்டும் காமிக்கிறேன். இந்த ஒரு பேரில் இந்த ஒரே ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோம் மட்டும் இங்கே வந்து சேர்ந்து இப்படி உட்காந்துரும். அப்படி மாறிச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் ட்ரைசோமி. நம்ம அதுக்கு எப்படி எழுதணும், 2n + 1 அப்படின்னு எழுதணும். ஏற்கனவே இவங்கெல்லாம் 2n இருந்துச்சா, இப்போ ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல அதுக்கு பேர் 2n + 1. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரைசோமிக் வேர் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பை யார் ரிப்போர்ட் பண்ணாருங்கிறதா இவர் தான், பிளாக்ஸ்லி. இது 1 மார்க் கொஸ்டின். இந்த இயர் ஆஃப் 1910. எந்த பிளானில் சார் அப்படின்னா, டாட்ராஸ் ட்ராமோனியம் அப்படிங்கிற பிளான். இது வந்து ஊமத்தம்பூவுடைய இன்னொரு வெரைட்டி. அதுக்கு இன்னொரு பேர் ஜிம்சன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, கலைகள்னு சொல்லுவாங்க. இந்த டாட்ராஸ் ட்ராமோனியத்தில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பவர்ஃபுல் அல்கலைட்ஸ் கிடைக்குது. அந்த பவர்ஃபுல் அல்கலைட்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்காக யூஸ் பண்ணுறோம். பவர்ஃபுல் அல்கலைட்ஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப், எந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா, ஹூஃபிங் காஃப் அப்படின்னு வந்து ட்ரீட் பண்ணுறோம். அனதர் வந்து ஆஸ்துமாங்கிறதுக்கும் ஊஃபிங் காஃப், கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க,
அது ரெண்டையும் ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரக், அதாவது அல்கலாய்ட்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த டாட்ராஸ் சாமோனியத்தில் இருக்குது. சரியா? லீவ்ஸில் இருக்குது, ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸில் இருக்குது. மெயின் பாயிண்ட் ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ். எக்ஸ்ட்ராவாக நம்ம இது சொல்லியிருக்கோம். பட் பாருங்க, இவர் தான் சொன்னார் பிளாக்ஸ்லி சொன்னார் 1 மார்க் கொஷின், இதை பார்த்துக்கணும். பட் த லேட்டர் இட் வாஸ் ரிப்போர்ட். இதுக்கப்புறம் இந்த பிளானை தான் முதல் இந்த ட்ரைசோமை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளானை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பிளானுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினா புகையிலை, பட்டாணி பைசன், ஈனோத்திரா அந்திமந்தாரைன்னு சொல்லிடும், பிரைம் ரோஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளான்லாம் இந்த மாதிரி ட்ரைசோமி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க ஃபர்தராக அவருக்கு அப்புறம். அதுக்கடுத்து பாருங்கள், சம்டைம்ஸ் மறுபடியும் நிறைய இடத்துல சம்டைம்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் பார்க்கணும். சம்டைம் அடிஷன்ஸ் ஆஃப் 2 இண்டிவிஜுவல் chromosome from different chromosomal pairs to normal diploid set are called double trisomy. இப்போ இங்கே தான் நம்ம மெயினாக சொல்லணும். என்ன சார் சொல்லணும்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லி இதில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு செல்லு இருந்தது பார்த்தோம். இது ஒரு செல்லு, இது ஒரு செல். அதாவது நம்ம இந்த ஒரு குரோமோசோமில் இருக்கிறதா வச்சுக்கலாம். இங்கே ஒரு குரோமோசோம் இந்த செல்லுக்குள்ளே இந்த இருக்கிறத சொல்ல போகிறோம். இங்கே இந்த செல்லில் இந்த மாதிரி இருக்குது, இந்த செல்லில் இந்த மாதிரி குரோமோசோம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு புரிஞ்சுட்டோம். அப்படின்னா இந்த டிப்ளாய்டு கூட இந்த செல்லிருந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் ஆட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் 2n+1 அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து உட்காந்துரும். இதே டிப்ளாய்டு கூட, அதாவது 2n+1 கூட இந்த செல்லு இருக்கிற இந்த ஆப்ளாய்டு செட்டு வந்து ஜாயின் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் 2n+1+. இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ இதுலேருந்தே போயிருக்கலாமா சார்? இதுலேருந்து போகலாம். அதனால தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரோமோசோமல் பேர். இந்த பேர்லேருந்து ஒரு குரோமோசோம் போகுது, இந்த பேர்லேருந்து ஒரு குரோமோசோம் போகுது. ஏற்கனவே இவங்க என்ன கண்டிச்சிருக்காங்க? டிப்ளாயில் இருக்காங்க. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இந்த செல்லில் இருந்தது ஏற்கனவே டிப்ளாயில் தான் இருக்குது. இந்த மாதிரி டிப்ளாயில் தான் இருக்குது. இதில் இருக்கிறது இது ஒரு பேரு, இது ஒரு பேர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேரில் இருக்கக்கூடிய இந்த பேர்லேருந்து ஒரு குரோமோசோம் போகுது, இந்த பேர்லேருந்து ஒரு குரோமோசோம் போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வடிவத்தை கொடுக்குது. அதனால தான் இதுக்கு 2n+1+1 அது எப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பேர்னா டபுள் ட்ரைசோமி அப்படின்னு பேர். டபுள் ட்ரைசோமி. இது இங்கேருந்து ஆன்சர் எழுதும். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து எழுதுனா டபுள் ட்ரைசோமிக்கு ஆன்சரு. அதே சிம்பிள் ட்ரைசோமி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இந்த சிம்பிள் ஸ்டாமோனி வரைக்கும் எழுதுனா போதும். இது ஒட்டு மொத்தமாக ஒரு 5 மார்க் கொஷின். இது டயக்ராமையும் நம்ம காமிச்சிருக்கோம். இந்த டயக்ராமையும் பாருங்கள். இந்த 2n+1க்கு பாருங்கள், ஏற்கனவே நம்ம என்ன போன டயக்ராமில் டைசோமி பார்க்கும்போது இது இல்லாமல் இருந்துச்சு, இது இல்லாமல் இருந்தது இல்லையா? இது வந்து எங்கேருந்து வச்சு ஒரு பேர்லேருந்து இது வந்துச்சு. இப்படி இருந்த பேரில் இந்த பேர்லேருந்து இந்த குரோமோசோம் வந்துச்சுன்னு அதனால் 2n+1 அப்படிங்கிறத காமிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதே நான் உங்களுக்கு இன்னொரு டயக்ராம் புரியுற மாதிரி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே வந்து 2n+1, இங்கே இப்போ சொன்ன 2n+1+. எப்படி பாருங்கள், இதுவும் இது ஒரு பேர்லேருந்து வந்துச்சு, இது ஒரு பேர்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த 2 டயக்ராம் பக்கத்துலேயே வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். சரியா? இது 2n+1, இது 2n+1+1. இதுக்கு பேர் ட்ரைசோமி, இதுக்கு பேர் டபுள் ட்ரைசோமி. நல்லா டயக்ராம்ஸை நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறம் டெட்ராசோமினா என்ன? டெட்ரானா உங்களுக்கு தெரியும், 4ன்னு தெரியும். அடிஷன் ஆஃப் பேர்னு வந்துருச்சு பாருங்கள். அடிஷன் ஆஃப் பேர் ஆர் 2 இண்டிவிஜுவல். முன்னாடியே சொன்னோம், ஏற்கனவே இருக்கிற டிப்ளாய்டு கூட ஒரு பேர்லேருந்து ஒரே ஒரு குரோமோசோம் இண்டிவிஜுவல் குரோமோசோம் தான் வந்து சேருதுன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்? ஒரு டிப்ளாய்ட்ஸில் இருக்குது, நார்மலாக இருக்குது, 2n இருக்குது. இன்னொரு பேர்லேருந்து அந்த பேர் அப்படியே வந்துடுது. டயக்ராமே நம்ம காமிச்சிட போகிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த மாதிரி செல் இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான், மறுபடியும் இதே சொல்கிறோம். நம்ம புக்கில் கொடுத்ததே கொடுவோம். இந்த மாதிரி இருக்குது. இது 2n கண்டிஷனில் இருக்குது. இது இங்கே ஒரு பேர் இருக்குது. இந்த பேர் அப்படியே ரெண்டுமே இங்கே வந்துடுது. அதுக்கு பேர் தான் 2n+2. ஒரு செல்லிருந்து இருக்கிறது அப்படியே வந்துடுறாங்க. முன்னாடி சொன்னது அப்படி சொல்லலை. ஒரு செல்லில் ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோம் மட்டும் தான் வந்துச்சு. இங்கே என்ன சொல்லிட்டாங்க? பேர் ஆர் 2 இண்டிவிஜுவல் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் 2 டிப்ளாய்டு செட்டில் வந்து சேருது. அதுக்கு பேர் டெட்ராசோமி. அதுக்கு பேர் தான் 2n+2 அப்படின்னு பேர். அதே மாதிரி டபுள் டெட்ராசோமி இருக்குது. டபுள் டெட்ராசோமி 2n+2+2.
ரெக்ஸ்பர்ட்லின்னு கொடுத்தாங்க தனித்தனியாக. இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறது நான் பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஏற்கனவே டிப்ளாய்டுன்னு சொன்னோம், இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம காமிச்சிட்டோம். இங்கே ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னோம், இங்கே ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த பேர் மட்டும் இது கூட சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் 2n + 2 அப்படின்னு முடித்தோம். இப்போ இது கூட ஏற்கனவே இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க இல்லையா, இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க, இவங்க கூட இவரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் +2, 2n + 2 + 2 அப்படின்னு பேர். இதுக்கு பேர் டபுள் டெட்ராசோமி. இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆக போகுது? ஆல் பாசிபிள் டெட்ராசோமிக் ஆர் அவைலபிள் இன் வீட். எந்த பிளான் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் எங்கே பார்க்குறாங்கன்னா கோதுமையில் தான் பார்த்துருக்காங்க. வீட், கோதுமை. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். டெட்ராசோமிக் 2 மார்க் கேட்டனா டெட்ராசோமி, டபுள் டெட்ராசோமி அது எழுதணும். நாம் சொன்னது இங்கேயே டயக்ராம் வந்துடுச்சு பாருங்கள். இது இல்லாமல் இவங்க 2 பேர் இல்லாமல் இருந்தால் அது டிப்ளாய்டு. இங்கே இந்த ஒரு செல்லு இந்த பேர் அப்படியே வந்து சேர்ந்துட்டனால இது 2n + 2. அதேமாதிரி இன்னொரு பேர் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் 2n + 2 + 2. அப்போ இங்கே வந்திருக்கும் இல்லையா, நம்பர் இங்கே வந்திருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே இருக்குது, இன்னொன்று அடிஷ்னல் அப்படி வந்தால் அதுக்கு டபுள் டெட்ராசோமி அப்படின்னு பேர். இப்படி ஆட் ஆகிட்டே இருக்குது, ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெண்டாசோமி. இப்போ நீங்களே கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க, பெண்டானா எத்தனை 5 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிஷன்ஸ் ஆஃப் 3 இண்டிவிஜுவல், நல்லா பாருங்கள். Additions of 3 individual chromosome from different chromosomal pair. 3 இது ஒரு இங்க ஒரு பேர் இருக்கு, இங்க ஒரு பேர் இருக்கு, இங்க ஒரு பேர், 3 பேர். இங்கே ஆல்ரெடி டிப்ளாய்ல இருக்கு, 2n இருக்கு. இது கூட வந்து இவங்க இதுல இருந்து ஒரு பேர், இதுல இருந்து ஒரு இண்டிவிஜுவல், இதுல இருந்து ஒரு இண்டிவிஜுவல், இதுல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து சேருது. அதனால தான் 3, 2n + 3. நாம ஏற்கனவே நார்மலாக என்ன கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷன் இருக்கு நமக்கு தெரியும். இதை சொல்றாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் பேர் வந்து பெண்டாசோமி. இங்கே பாருங்க, இதை 1 by 1 இப்படி எழுதிக்கலாம். ஏன் இப்படி வந்து இப்படி இந்த மாதிரி ஹரிசாண்டலாக எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. 2n + 3 பெண்டாசோமி. டயக்ராம் மட்டும் தனித்தனியாக 3 மார்க் கொஸ்டினில் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹைப்பர்பிளாய்டி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த ஹைப்பர்பிளாய்டில் அடிஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே வந்தோம். அடிஷனே பண்ணோம். என்ன அடிஷன் சார் பண்ணோம்? நாம் வந்து பண்ணது ட்ரைசோமி 2n + 1, டபுள் ட்ரைசோமி 2n + 1 + 1 பண்ணோம். அதுக்கப்புறம் டெட்ராசோமி 2n + 2, டபுள் டெட்ராசோமி 2n + 2 + 2 பார்த்தோம். பெண்டாசோமி 2n + 3 முடித்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தல அடிஷன் ஏற்கனவே இருக்கிற டிப்ளாய் கூட ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது ஹைப்போபிளாய்டி. ஹைப்போபிளாய்டில் லாஸ், டெலிஷன் அர்த்தம். லாஸ் ஆர் டெலிஷன் ஆஃப் 1 or more குரோமோசோம் ஃப்ரம் டிப்ளாய்டு செட்டு. ஏற்கனவே இருக்கிற டிப்ளாய்டு செட்டில் ஒன்று அல்ல அதற்கு மேற்பட்டது என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவல் குரோமோசோம் வந்து நாங்கள் டெலிட் ஆகுது இல்லை லாஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஹைப்போபிளாய்டி. இந்த ஹைப்போபிளாய்டே மறுபடியும் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இன்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம என்ன சார் அந்த லாஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. இதுதான் அந்த டிப்ளாய்டு கண்டிஷன். இந்த டிப்ளாய்டு கண்டிஷனில் இந்த இண்டிவிஜுவல் குரோமோசோம் லாஸ் ஆகிடலாம், இல்லை இது லாஸ் ஆகிடலாம், இது லாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? இதில் ஒன்று மட்டும் லாஸ் ஆனால் மோனோசோமி, 2 லாஸ் ஆச்சுன்னா நல்லிசோமி, மோனோ நல்லின்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறதுனா ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோனோசோமி. மோனோசோமியில் லாஸ் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம் ஃப்ரம் டிப்ளாய்டு செட், அதுக்கு பேர் தான் மோனோசோமி. 2n - 1. சரிங்களா? இப்போ சொன்னது தான், அந்த இருக்கக்கூடிய பேரில் இந்த பேரில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒருத்தர் மட்டும் லாஸ் ஆயிடுது. அது ஏற்கனவே டிப்ளாய்டு கண்டிஷன் ஒன்று போனாலும் 2n - 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா however the loss of 2 individual or 3 individual chromosome are called double monosomy or trisomy. 2 இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா இங்கே பார்க்கணும், வெறும் 2 இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டபுள் மோனோசோமி. 3 இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரை மோனோசோமி. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், மோனோசோமி சொல்லிட்டோம். இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கணும்.
ரெஸ்பெக்டிவ்னா என்ன அர்த்தம்? தனித்தனியாக. இதுக்கு இது, இந்த 2 இண்டிவிஜுவலுக்கு இது, இந்த 3 இண்டிவிஜுவலுக்கு இந்த ட்ரிபிள் மோனோசோமிக். இந்த டபுள் மோனோசோமிக் ஆர் அப்சர்வ்ட் இன் மெய்ஸ். இந்த மெய்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்காச்சோளம் மெய்ஸில் தான் இந்த மோனோசோமிக்கை, அது என்ன மோனோசோமிக், டபுள் மோனோசோமிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 மார்க் கொஷின். இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே டயக்ராம் வந்துடுச்சு. நம்மளுக்கு ஏற்கனவே எந்த கண்டிஷனில் இருந்துச்சு? டிப்ளாய்டு கண்டிஷனில் நம்ம 3 பேர்ஸ் இருந்துச்சு, 6 இண்டிவிஜுவல் குரோமோசோம் இருந்து சொன்னோம். இப்போ மோனோசோம் பற்றி சொல்லி முடித்தோம். லாஸ் ஆஃப் 1 இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஃப்ரம் டிப்ளாய்டு செட்டுன்னு சொன்னோம். இங்கே 6ல் பார்த்தீங்கன்னா இங்கே 5 தான் இருக்குது. நல்லா தெரியுதா? அப்போ ஒன்றா என்ன ஆயிடுச்சு? டெலிட் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அதனால தான் 2n-1. இதுதான் அந்த மோனோசோம். சரி, இப்போ டபுள் மோனோசோமியா என்ன ஆயிருக்கணும்? டபுள் மோனோசோம்னா இங்கே நான் அடுத்தது மைனஸ், இன்னொரு மைனஸ் ஒன்றுமா? அப்போ நான் இது இருக்காது. சரி, ட்ரை மோனோசோமிக் அப்படின்னா மைனஸ் அனதர் 1 இருக்குது. அப்போ என்ன, இது இருக்காது. சரியா? இது ஈஸியாக புரியுது தான். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் சொன்னது இங்கேயே வந்துடுச்சு. மோனோசோமினா 2n-1 ஒன்று மட்டும் போயிருக்கு. டபுள் மோனோசோமினா 2 பேர், இங்கிருந்த 2 பேர் இல்லாமல் போயிட்டாங்க. இதே ட்ரை மோனோசோமினா 3 பேர் இல்லாமல் போகிறது. சரியா? அதுக்கப்புறம் நல்லிசோமி, மோனோ முடிச்சிட்டோம். இப்போ நல்லிசோமினா என்ன சார்னா பேராகவே டெலிட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு சைடில் 6 குரோமோசோம் ஒரு செல்லில் இருந்தது இல்லையா? அதில் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லாஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ பேராக டெலிட் ஆக போகிறாங்க. லாஸ் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஹோமோலாகஸ்னால் சேமாக இருக்கக்கூடியது. ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆர் 2 பேர்ஸ். ஹோமோலாகஸ்னாலும் 2 பேர்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்னு ஒன்று தான். ஃப்ரம் டிப்ளாய்டு செட்டு ஆர் கால்டு நல்லிசோமி. 2n-2. அது இதுலேயும் டபுள் நல்லிசோமி சொல்லலாம். 2n-2 ரெஸ்பெக்டிவ்னா தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து இந்த மோனோசோமிக்கு என்ன சார் பண்ண போகிறோன்னா செல்பிங் பண்ணுவாங்க. The selfing of monosomic plant produces nullisomic. இந்த 2n-1 இன்ட்டு 2n-1 அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா நல்லிசோமி வரும். அப்போ நல்லிசோமி எப்படி 2n-2 வரும், அது சொல்கிறாங்க. சரிங்களா? இது இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சார் பிரச்சனை? தே ஆர் யூஸ்வலி லீத்தல்னா கொன்றும். இந்த மாதிரி 2n நல்லிசோமி நடந்துச்சுனாவே அந்த ஆர்கானிசம் வந்து டெத் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் வந்து அடுத்ததில் இருக்குது. இந்த டயக்ராம் அடுத்தது இங்கே பார்க்கலாம். நல்லிசோமி பாருங்கள். மோனோசோமினா இந்த சைடில், இந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்க மட்டும் தான் டெலிட் ஆகுதுன்னு சொன்னோம். சரிங்களா? இங்கே நம்ம பேராக டெலிட் ஆகுதுன்னு சொன்னோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் பாருங்கள், இங்கே இருந்த ஒரு பேரே டெலிட் ஆயிடுச்சு. நல்லிசோமி 2n-2. 6 இருந்தது, 6ல் 4 தான் இருக்குது, 2 போயிடுச்சு. இதே வந்து நல்லிசோமி, இன்னொரு நல்லிசோமி, டபுள் நல்லிசோமின்னா என்ன இருக்கணும்? இந்த பேர் இருக்காது, இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. டபுள் நல்லிசோமி. ட்ரை நல்லிசோமினா இவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நடந்துச்சுன்னா அந்த ஆர்கானிசம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறந்துரும், லீத்தல், கொல்லுன்னு அர்த்தம். சரிங்களா? இது எங்கே பார்த்துருக்காங்க? மெய்ஸில் பார்த்தாங்கன்னு சொன்னோம். மெய்ஸ், மக்காச்சோளம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஆட் ஆனால் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற செட்டு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை குரோமோசோம் நம்பரில் இல்லை வந்து அந்த குரோமோசோமுடைய இண்டிவிஜுவல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஆர்கானிசம் இறந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து யூப்ளாய்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அன்யூப்ளாய்டுங்கிற 5 மார்க் கொஷின். அன்யூப்ளாய்டில் நம்ம பார்த்தது ஐப்பர், ஐப்போ. அந்த ஐப்பரில் நம்ம பார்த்தது ட்ரை, டெட்ரா, பெண்டா அப்படிங்கிறத பார்த்தோம். ஐப்போவில் வந்து நம்ம பார்த்தது மோனோசோமிக், நல்லிசோமிங்கிறத மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம ஃபைனலாக இப்போ பார்க்க வேண்டியது எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா யூப்ளாய்டி அப்படின்னு பார்க்கணும். யூப்ளாய்டினா என்ன சார்? யூப்ளாய்டி இஸ் எ கண்டிஷன் where the organism possesses one or more basic set of chromosome. ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டில் இன்னொரு செட்டு வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? அதை விட இன்னொரு செட்டு இது எப்படி ஆட் ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்கள். யூப்ளாய்டி இஸ் கிளாசிஃபைட் இன்டு மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி அண்ட் பாலிப்ளாய்டி. யூப்ளாய்டு நம்ம மாற்றிருக்காங்க. மோனோப்ளாய்டி அப்படின்னா n தான் மோனோப்ளாய்டி, இண்டிவிஜுவலாக இருக்குது. இப்போ நம்ம 46 சொன்னோமா? 46 குரோமோசோம் டிப்ளாய்டு, ஆப்ளாய்டுனா அது டிப்ளாய்டு 46. அப்போ அது ஆப்ளாய்டு என்ன வரும்? 23 ஆப்ளாய்டு. அதனால தான் மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டு. பாலிப்ளாய்டுனா மோர் தென் 2n கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
மோர் தென் 2n என்ன இருக்கும், 3n இருக்கலாம், 4n இருக்கலாம், 5n இருக்கலாம், 6n இருக்கலாம் சொல்கிறாங்க. அதாவது ட்ரை, டெட்ரா, வெண்டா, எக்ஸா, ஆக்டா அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் யூப்ளாய்டு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் ஆர் சொமாட்டிக் செல். இந்த கண்டிஷன் எங்கே இருக்குன்னா, ஒரு ஆர்கானிஸில் அதுலேருந்து அது சொமாட்டிக் செல் ஆஸ் 2 செட் ஆஃப் குரோமோசோம் கால்டு டிப்ளாய்ட். ஏற்கனவே சொன்னது தான், நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது. சொமாட்டிக் செல்னால் பாடி செல் எடுத்துட்டோம்னா, இல்லை அந்த ஆர்கானிசம் எடுத்துட்டாலும் சரி, ஃபிக்ஸ்டாக எவ்வளோ இருக்குது, 46 குரோமோசோம் இருக்குது. இது டிப்ளாய்டு கண்டிஷன். இதே ஆப்ளாய்டு எடுத்துனா 23 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டிப்ளாய்டு இங்கே முடித்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆஃப்னு கொடுத்துட்டு ஹாஃப் த பாதி, ஹாஃப் த குரோமோசோம் ஆர் கால்டு டிப்ளாய்டு. இங்கே இங்கே இருக்குது ஆஃப் த நம்பர் ஆஃப் சொமாட்டிக் குரோமோசோம் இஸ் ரெஃபர்ஸ் டு எஸ் கேமிட். கேமிட் எப்பயும் எப்படி இருக்கும், ஆப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். அப்போ 2nல பாதி என்னென்னா என் தான் யார் சார்னா கேமிட். அதை தான் இங்கே ஆப்ளாய்டு கொடுத்துருக்காங்க. கேமிட் குரோமோசோம் நம்பர் கால்டு ஆப்ளாய்டு. இந்த ஆப்ளாய்டாக எப்போ மாறும், மைட்டாசிஸ்லையா மியாசிஸ்லா, மியாசிஸ். மைட்டாஸ்னால் ஏற்கனவே 2n இருக்குன்னா அந்த செல் 2n தான் இருக்கும். அதாவது டிவைடான செல் கண்டிப்பாக 2n இருக்கும். டாக்டர் செல்லும் சரி, ஃபாதர் செல், மதர் செல்லும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மியாசிஸ்னால் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அது பேர் ரிடக்ஷன் டிவிஷன்னே பேர். எதுக்கு பேர், மியாசிஸ்க்கு பேர் ரிடக்ஷன் டிவிஷன் பேர். அதனால கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர் கால்டு ஆப்ளாய்டு கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன நோட் பண்ணுறோம், இட் ஷுட் பி நோட்டடு தட் ஆப்ளாய்டு என்னன்னு பேர் வச்சுருக்காங்க. இட் டிஃபர் ஃப்ரம் மோனோப்ளாய்டு. இந்த ஆப்ளாய்டு எதுலேருந்து டிஃபர் ஆகுதுன்னா மோனோப்ளாய்டுலேருந்து டிஃபர் ஆகுது. இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஆப்ளாய்டும் மோனோப்ளாய்டும் டிஃபர் ஆகுது. அது எப்படி டிஃபர் ஆகுது கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காமன் வீட் பிளான்ட், கோதுமை எடுத்துட்டோம். இந்த கோதுமை பிளான்ட் வந்து பாலிப்ளாய்டுன்னு கொடுத்துருக்கோம். பாலிப்ளாய்டு என்ன சொன்னோம், மோர் தென் 2n கண்டிஷன். இந்த வீட் பிளான்ட்ல என்ன கண்டிஷன்னா எக்ஸா. எக்ஸானா எத்தனை, 6 எக்ஸா பிளாய்டி. அப்போ ஒரு பிளாய்டினா என்னன்னு தெரியும், ஒரு பிளாய்டு தான் மோனோப்ளாய்டு. மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பெண்டா, எக்ஸான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மோனோப்ளாய்டுடைய எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னுடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்குமானா ஈக்குவலாக இருக்காது. இது எப்போ சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும் வழியே. இதே பாலிப்ளாய்டாக அந்த பிளான்ட் மாறிச்சுன்னா, அதை மோர் தென் 2n கண்டிஷனாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக மோனோப்ளாய்டையும் அந்த ஆப்ளாய்டும் வேரி ஆகும், டிஃபர் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2n ஈக்குவல் டு 6x ஈக்குவல் 72. இப்போ நம்ம இந்த 2n டிப்ளாய்டு கண்டிஷனில் 72ன்னு சொல்லியிருக்கோம். இதே இப்போ இதில் நம்ம ஆப்ளாய்டா என்ன சொல்லுவோம், ஆப்ளாய்டு நம்மளுக்கு எவ்வளோ குரோமோசோம்ஸ் வரும், நம்மளுக்கு கீழே கொடுத்தாங்க. இந்த குரோமோசோம் வித் ஆப்ளாய்டு நம்பர் வந்து n வந்து 36. அப்போ வந்து மோனோப்ளாய்டையும் 36 சார்னா இல்லை, இதுதான் மெயின் பாயிண்ட். ஏன்னா நம்ம எக்ஸாப்ளாய்டுன்னு சொல்லிட்டோம். அந்த எக்ஸு 6 எக்ஸு சேர்ந்ததுக்கு பிறகு தான் 72. அப்போ ஒரு எக்ஸுடைய வேல்யூ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இட் மோனோப்ளாய்டி எக்ஸ் இஸ் 12. இந்த 12 எப்படி சார் இந்த 6x வந்துச்சு, 12 6 12 72, 6 12 72, அது டிப்ளாய்டு. இதே ஆல்பாய்டு என்ன சொல்கிறோம், 36. அப்போ 6 12 சொன்னோம், அப்போ 3 12 தான் என்ன பேர், 36. இது ஆப்ளாய்டு. இதை நம்ம எங்கே சொல்கிறோம்னா, ஒரு எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த எக்ஸோடைய வேல்யூ 12. எந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், வீட்டை பிளான் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் 46 டிப்ளாய்டு 2nல இருக்கும். இதே வந்து ஆப்ளாய்டுனா 23. இங்கே மோனோப்ளாய்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த பாலிப்ளாய்டு, அந்த பிளாய்டி கண்டிஷன் எங்கே அதிகமாக நடக்குதுன்னா பிளான்ஸில் தான் நடக்குது. அனிமல்ஸில் ரேர், நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்ததா அந்த ஆர்கானிசம் இறந்துரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா. ஒரு எக்ஸோடைய வேல்யூ வந்து 12. வீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸோடைய வேல்யூ 12. ஆப்ளாய்டு பொறுத்த வரைக்கும் 36. டிப்ளாய்டு பொறுத்த வரைக்கும் 76. இந்த பிளான்ட்டுக்கு பேர் எக்ஸாப்ளாய்டி அப்படின்னு பேர். Therefore the applied and diploid, therefore the applied and diploid condition came regularly one after another, and the same number of chromosome is maintained from one generation to another generation. இந்த ஆப்ளாய்டாக இருந்தாலும் சரி, டிப்ளாய்டாக இருந்தாலும் சரி, அந்த நம்பர் என்னவா இருக்கோ
ஒவ்வொரு ஜென்ரேஷன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதே நம்பரை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் பாலிப்ளாய்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் மோனோப்ளாய்டி condition occurs when organism is under polyploidy condition. ஒருவேளை மோனோப்ளாய்டி நம்ம வார்த்தை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் பாலிப்ளாய்டி பிளான்ட் தான், டிப்ளாய்டு கிடையாது, ஆப்ளாய்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு டேர்ம் கண்டிஷன். இதெல்லாம் 1 மார்க்கில் பார்க்கணும், கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிய வேண்டிய விஷயம். இன் எ ட்ரூ டிப்ளாய்டு போத் மோனோப்ளாய்டு அண்ட் ஆப்ளாய்டு குரோமோசோம் நம்பர். ட்ரூ டிப்ளாய்டு ஏற்கனவே டிப்ளாய்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ மோனோப்ளாய்டும் ஆப்ளாய்டும் சேமாக இருக்குமா டிஃபராக இருக்குமா ஒரு கொஸ்டின். இன் எ ட்ரூ டிப்ளாய்டு போத் த மோனோப்ளாய்டு அண்ட் ஆப்ளாய்டு குரோமோசோம் நம்பர்ஸ் ஆர் சேம். முன்னாடி சொல்லிட்டேன், 46 குரோமோசோம் நம்மளுக்கு சொன்னோம், அது டிப்ளாய்டு கண்டிஷன். பாதி என்ன சார் 23 தான், முடிஞ்சிருச்சு. இங்கே மோனோப்ளாய்டு ஆப்ளாய்டு ரெண்டுமே சேம். நம்ம பாலிப்ளாய்டு கிடையாது. ஆனால் பிளானில் வந்து என்னென்ன நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து மாறுது. டிப்ளாய்டு கண்டிஷன்லாம் மாறும்போது என்ன பாலிப்ளாய்டு சொல்லுவோம். பாலிப்ளாய்டு சொல்லும்போது மோனோப்ளாய்டுங்கிறது வேறு, ஆப்ளாய்டுங்கிறது வேறுங்கிறத இங்கே மீன் பண்ணுறாங்க. Thus the monoplide can be haploid இருக்கலாம், monoplide can be haploid இருக்கலாம், but all haploid cannot be monoplide இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுது புரிஞ்சா? இந்த மோனோப்ளாய்ட்ஸ் கேன் பி ஆப்ளாய்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளது யூனிபிங்கில் சொன்ன மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ளாய்டு கேனாட் பி மோனோப்ளாய்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் குறைவு. எங்கே சொல்ல வரனா பாலிப்ளாய்டி பிளானில். நெக்ஸ்ட்டு பாலிப்ளாய்டி. மறுபடியும் பாலிப்ளாய்னா என்ன? பாலினா நமக்கு தெரியும், மெனியும் தெரியும். இந்த பாலிப்ளாய்டி இஸ் அ கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் பாசஸ் மோர் தென் டூ பேசிக் செட்டு. நம்மக்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குது, 2 செட் இருக்குது இல்லையா? அந்த 2 செட்டுக்கு பிறகு 2n பேர் கொடுத்தோம். இப்போ மோர் தென் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருந்தால், இருந்துச்சு, அதுக்கு பேர் பாலிப்ளாய்டு. வேர் தேர் ஆர் 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 6 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கலாம். தே ஆர் கால்டு பாருங்க. ட்ரிப்ளாய்டுனா இது 3 இருந்துச்சுன்னா ட்ரிப்ளாய்டு, 4 இருந்துச்சுன்னா டெட்ராப்ளாய்டு, 5 இருந்துச்சுன்னா டென்டாப்ளாய்டு, 6 இருந்துச்சுன்னா எக்ஸாப்ளாய்டு. தனித்தனியாக கொடுத்தாச்சு, அதான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. Generally, polyploid is a very common in plant. எங்கே பார்க்கலாம்? பிளானில் பார்க்கலாம். பட் ரேர் இன் அனிமலில் கண்டிப்பாக பார்க்கணும். ரேர் அப்படின்னு சொல்லியாச்சு. சப்போஸ் அப்படியே இருந்தாலும் என்ன ஆயிடுது, இறந்துடுறாங்கங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ரீசஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட் ஹாஸ் பீன் an important factor. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே 2n கூட இது மாதிரி 3n 4n மாறிச்சு அப்படின்னா, நார்மலாக இருந்தது மாறிச்சுன்னா இது மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஆரிஜின் ஆஃப் நியூ பிளான்ட் ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எங்கே? பிளான்ட்டில் பாருங்கள், அனிமல் இல்லை, ஒரு புதிய உயிரினம் வந்து தோன்றுது. இது காரணம் வந்து 2n இருந்த பிளான்ட் என்ன மாறிடுச்சு, சடனாக 3n மாறலாம், 4n மாறலாம், 5n மாறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஹையர் பிளாய்டி லெவல் அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10ன்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆர்கானிசம் என்ன ஆயிருதுன்னா டெத் ஆயிடுது. இது 1 மார்க் கொஸ்டின். இந்த பாலிப்ளாய்டி இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் இருக்குது. தே ஆர் ஆட்டோ பாலிப்ளாய்டி, அனதர் ஒன் அல்லோ பாலிப்ளாய்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி. ஆட்டோ பாலிப்ளாய்டி இதில் 2 டைப்ஸில் இருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்க்க போகிறோம். ஆட்டோ பாலிப்ளாய்டி. ஆட்டோனா உங்களுக்கு தெரியும், செல்ஃப். கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் கேள்விப்பட்டிருப்போம். செல்ஃப் பாலினேஷனாகவே அது பேர் ஆட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? செல்ஃப்னா ஆட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஆட்டோ பாலிப்ளாய்டி. ஆட்டோனா கண்டிப்பாக சேம் ஸ்பீஸாக தான் இருக்கும். அல்லோனா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக இருக்கும். The organism which possesses more than 2 haploid set of chromosome derived from within the same species. ஹைபிஸ்கஸ் இருக்கு. அந்த ஹைபிஸ்கஸில் நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே சேம் ஸ்பீஸ் ஹைபிஸ்கிலிருந்து ஒரு செட்டு, இப்போ 10ன்னா அதில் பாதி என்னது 5, டிப்ளாய்டு 10 அப்படின்னா ஆப்ளாய்டு வந்து 5. அந்த 5 வந்து ஒரு ஹைபிஸ் ஸ்பீஸ்லேருந்து எடுக்கிறது. சேம் ஸ்பீஸ் தான் எடுத்து வந்து என்ன பண்ணுறோம், நாம் வந்து ஆட் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா ஆட்டோ பாலிப்ளாய்டி.
they are divided into two types. ஒன்று வந்து ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, இன்னொன்று ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. ஆட்டோ ட்ரைப்ளாய்டுனா 3, ஆட்டோ டெட்ரா அப்படின்னா 4 நமக்கு தெரியும். எப்படி 2n நம்ம சொன்னோம், இப்போ 3n எப்படி சொல்ல போகிறோம், எப்படி 4n வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது ஆட்டோ ட்ரைப்ளாய்ட்ஸ். ஆட்டோ ட்ரைப்ளாய்ட்ஸ்னால் எத்தனை செட்டு சார்னா 3 செட்டு, அவ்வளோதான். 3 செட்டு பேராக நம்ம சொன்னோம் இல்லையா. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர் அப்படி சொல்லிட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 பேராக இருக்கிற மாதிரி. ஆட்டோ ட்ரைப்ளாய்ட் ஹாவ் 3 செட் ஆஃப் ஓன் ஜீனோம். 3 செட் ஆஃப் ஓன் ஜீனோம். They can be produced artificially by crossing. இந்த மாதிரி ட்ரைப்ளாய்ட் 3n மோர் தென் 2n கண்டிஷன் 3n 4n 5nலாம் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. சரிங்களா. நேச்சுரலாக சிலது கேரக்டரும் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறாங்க. பாருங்கள், ஆர்டிஃபிஷியலி பை கிராசிங் பிட்வீன் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட் அண்டு டிப்ளாய்டு ஸ்பீசிஸ். கிராஸ் பண்ணுறோம். ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்னா என்ன இருக்கணும், 4 செட்டு இருக்கும். அந்த 4 செட்டு கூட என்ன பண்ணுறோம், இன்னொரு 2 செட்டை நம்ம கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா. இப்படி கிராஸ் பண்ணது உங்களுக்கு என்ன ரிசல்ட், தே ஆர் ஹைலி ஸ்டெரைலாக இருக்குது டியூ டு டிஃபெக்டிவ் கேமெட் ஃபார்மேஷன். இங்கே 4n சொன்னோம், அந்த 4nல என்ன போகும் அப்படின்னு 2n வரும். இங்கே ஆல்ரெடி 2n இருக்குது, இங்கே n வரும். இப்படி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3n கண்டிஷன் வருது. அப்படி வந்தாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டெரைலாக இருக்குது. இது ஸ்டெரைல் மலடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா அந்த கேமெட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஃபெக்டிவ் குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஃபெக்டிவ் கேமெட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற பாயிண்ட். இதில் நமக்கு சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கல்டிவேட்டடு பனானா யூஸ்வலி ட்ரைப்ளாய்ட்ஸ் ஆர் சீட்லெட்ஸ் ஹேவிங் லார்ஜர் ஃப்ரூட்ஸ் தென் டிப்ளாய்ட். பனானா வந்து நார்மலாக வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. டிப்ளாய்ட் நார்மல் டிப்ளாய்டு கண்டிஷன் உருவான பனானா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சைஸ் சின்னதாக தான் இருக்கும். அதே நம்ம சில வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றோம், பெருசு நீள நிலமாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி பாலிப்ளாய்டுடைய வெரைட்டிஸ். சரிங்களா. அது எதோட டிஃபராக இருக்கும்போது டிப்ளாய்டு கண்டிஷனோட டிஃபராக. ஏன்னா 2n இப்போ 3n ஒரு செட்டு வந்து என்ன இருக்குது ஆட் ஆகுதுனால அந்த சைஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் சுகர் முதற்கொண்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது அதே தான் கொடுத்துருக்காங்க. ட்ரைப்ளாய்ட் சுகர் பீட்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு ஹேவ் ஹை சுகர் கண்டென்ட் தென் டிப்ளாய்ட். டிப்ளாய்டில் இருந்த சக்கரவள்ளி கிழங்குடைய சுகர் கண்டென்ட்டை விட ட்ரைப்ளாய்டில் இருக்க கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சுகர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டு ரெசிஸ்டன்ட் டு மோல்டு. இந்த மாதிரி வந்து ட்ரைப்ளாய்டு சுகர் பீட்டில் இருக்கிறனால சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிறதுனால பூஞ்சைகளை வந்து அட்டாக் பண்ணாமல், மோல்டுனாவே பூஞ்சைகள்னு சொல்லுவோம், ஃபங்கை. அந்த ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணாமல் அதுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது இந்த கேரக்டர். எந்த கேரக்டர் 3n கேரக்டர் ரெசிஸ்டண்டாக இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி காமன் டூப் கிராஸ் அருகம்புல். டூப் கிராஸ்னால் அருகம்புல்னு பேர். இந்த அருகம்புல்லில் பார்த்தீங்கன்னா சைனோடான் டாக்டிலியான் அதுக்குடைய பைனாமியல் நேம், அருகம்புல்லுடைய பைனாமியல் நேம். இது வந்து நேச்சுரலாகவே ஆட்டோ ட்ரைப்ளாய்டு. இப்போ நம்ம இங்கே சொன்ன கான்செப்ட் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது. இந்த ஒரே ஒரு பிளானில் மட்டும்தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஆட்டோ ட்ரைப்ளாய்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வேறு நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனதையும் கொடுத்துருக்காங்க. சீட்லெஸ் வாட்டர்மெலன் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, சுகர் பீட் இருக்குது, டொமேட்டோ, பனானா, இது எல்லாமே ஆட்டோ ட்ரைப்ளாய்ட்ஸு ஆர்டிஃபிஷியலாக தான் மேன்மேடுன்னு கொடுத்துட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இந்த ஒரே ஒரு சைனோடான் மட்டும்தான் நேச்சுரலாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரிசர்ச் ஓரியண்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் have 4 copies of its own genome. They may be induced by doubling the chromosome of a diploid species. இப்போ நம்ம ஃபைசன் சட்டையை எடுத்துக்கலாம், பட்டாணி எடுத்துக்கலாம். பட்டாணியுடைய குரோமோசோம் நம்பர் வந்து 14. இதில் வந்து ஆப்ளாய்டுன்னு பார்த்தீங்கன்னா 7, டிப்ளாய்டு ஆப்ளாய்டு. இதை வந்து நம்ம இப்போ ட்ரிப்ளாய்டாக பண்ணணும். ஏன்னா போனதுக்கு என்ன சொல்லி ட்ரிப்ளாய்டு சொன்னோம், ட்ரைப்ளாய்டு. இப்போ டிப்ளாய்டு கண்டிஷனில் 14 இருக்குது. இது கூட ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ளாய்டு கண்டிஷன் என்னென்னா 7.
இந்த 7 தான் ஒரு மோனோப்ளாய்டு. ஏற்கனவே இதில் எத்தனை இருக்குது? டிப்ளாய்டு, இது ஆப்ளாய்டு. அப்போ ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குன்னா 3n கிடைக்கும். இதில் எத்தனை பிளாய்டிஸாக இருக்குது அப்படின்னா இங்கே 2 இங்கே 1 அப்போ 3n அப்போ 3x பிளாய்டு இருக்குது. இதுதான் ட்ரைப்ளாய்டு. இதே மாதிரி 4 வரணும். இப்போ 4 எப்படி சார் அப்படின்னா 14 இருக்குது. இது ஆல்ரெடி டிப்ளாய்டு கண்டிஷன். இதில் வந்து 2 மோனோப்ளாய்டு இருக்குது ப்ளஸ் 14. அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும்? 28 அப்படிங்கிற ரிசல்ட்டு வரும். இதில் எத்தனை எக்ஸ் இருக்குன்னா 4x இருக்குது. ஒரு எக்ஸோடைய வேல்யூ என்ன? 7. அப்போ இங்கே 2x, இங்கே 2x, 4x கிடச்சிருக்கு. இப்போ என்ன இதுக்கு பேர் தான் என்ன 28 கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் எந்தெந்த பிளானில் பார்த்துருக்கோம் அப்படின்னா கம்பு, கிரேப்ஸு, ஆல்ஃபால்ஃபா. ஆல்ஃபால்ஃபான்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குதிரை மசால் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் நட், நிலக்கடலை, பொட்டேட்டோ, காஃபி. சரிங்களா? இதோட இந்த முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அல்லோ பாலிப்ளாய்டு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.